நண்பர்களே, நான் வாழ்க்கையின் சில நடைமுறை விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்வி வளாக வாழ்க்கை மற்றும் கல்வி வளாகத்தின் வெளியேயான வாழ்க்கை, இவை இரண்டுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஐஐடியின் தேர்வுகளில் பாடத்திட்டம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையின் தேர்வு நிலை அனைத்துமே பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. நினைவுக்கு கொண்டு வாருங்கள், கல்வி வளாக வாழ்க்கையிலே அனைத்து கூறுகளும் தெளிவாக இருந்திருக்கும். என்ன படிக்க வேண்டும், எந்த அசைன்மெண்ட்டை முடிக்க வேண்டும், எந்த தேர்வை எழுத வேண்டும், அனைத்தும் முன்னமேயே தீர்மானிக்கப்பட்டவை. ஆனால் வாழ்க்கையோ சற்றே வித்தியாசமான வழியிலே செயல்படுகிறது. அங்கே எந்த ஒரு திட்டமிட்ட பாடத்திட்டம் கிடையாது, எந்த ஒரு வினாத்தாளும் கிடையாது. பல வேளைகளிலே இதை கூட யாரும் தெரிவிப்பதில்லை, அதாவது உண்மையான வினா எது என்பதை. அந்த வினாவையுமே கூட நீங்களே தான் அடையாளம் காண வேண்டியிருக்கும். நான் ஐஐடியினுடைய பல முன்னாள் மாணவர்களுடைய பயணத்தை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் சரியான விடையை அளித்தார்கள் என்பதா? அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த வினாவை அடையாளம் கண்டார்கள். அதாவது எதை இந்த உலகமானது வினா என்று ஏற்பதை கூட துறந்து விட்டதோ, அவர்கள் அந்த சிக்கல்களுக்கான தீர்வை தேடினார்கள். ஆனால் மற்றவர்களோ அந்த சிக்கல்களை சகித்துக் கொள்ள பழகியிருந்தார்கள். ஆக அந்த வகையிலே வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை பராமரியுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தை நீங்கள் என்றும் உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளுங்கள். விழிப்பு உணர்வை பாதுகாத்து வையுங்கள். எந்த விஷயங்கள் சிந்திக்காமல் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ அவற்றை சோதனை செய்து பாருங்கள். அவற்றின் மீது வினாக்களை எழுப்புங்கள். கேள்வி கேட்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். அவற்றுக்கான தீர்வுகளை காண தேவையான நெஞ்சுரத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தையே உங்களுடைய தனி அடையாளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.